விஜய் வந்து காவேரி பார்க்கறதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கப்புறம் சாரதா வந்து திட்டுறாங்க. "இப்ப எதுக்குப்பா நீ இங்க வந்த? நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் நீ காவேரிய சும்மாவே விட மாட்ட. நாங்க இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம். அத்தை அத்தை ப்ளீஸுங்க அத்தை. நான் இனிமே இந்த வீட்டுக்கும் வரமாட்டேன். நான் ஒரே ஒரு டைம் காவேரியை மட்டும் பார்த்து பேசிட்டு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காவேரி அங்கிருந்து கோவமா வந்துட்டு, "இங்க பாருங்க விஜய், பசுமதியும் ராகினியும் எங்களை பத்தி நல்லா பேசும்போது நீங்க அமைதியா தானே நின்னீங்க. அப்ப எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களா? இப்ப மட்டும் நீங்க எதுக்கு என்னை பாக்கறதுக்காக வந்திருக்கீங்க? நானே சொல்றேன், இப்ப நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில தயவு செய்து கிளம்புங்க." அந்த டைம்ல நர்மதா போயிட்டு காவேரியை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. "அக்கா சாரிங்க அக்கா, என்னால தானே உங்க ரெண்டு பேத்துக்கும் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. நர்மதா நீ எதுக்காகவும் அழுகாத. எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரத்துல சரியா போயிடும். இங்க பாருங்க விஜய், உங்களுக்கு தர வேண்டிய என்ன கொஞ்சம் பணம் தான். அந்த பணத்தையும் நான் கொடுத்துட்டு என்னோட தாலி கொடியை நான் கழட்டி உங்கள்கிட்டயே கொடுத்துர்லான் இருக்கேன்." விஜய் இருந்துட்டு, "காவேரி நீ என்ன பேசுறன்னு கொஞ்சம் யோசிச்சுதான் பேசுறியா? நான் போய் இப்படி இருப்பானா? என்னை போய் நீ சந்தேகப்படுறல்ல? இங்க பாருங்க, இப்ப என் கண் முன்னாடி நிக்காதீங்க. தயவு செய்து கிளம்புங்க" அப்படின்னு சொன்ன உடனே விஜயும் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தாத்தாவை பார்த்துட்டு அழுதுகிட்டே, "தாத்தா எனக்கு காவேரி வேணும் தாத்தா. நான் பண்ணது தப்புதான் தாத்தா. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா இருந்துகிட்டு, "கொஞ்ச நாள் விடப்பா, எல்லாமே சரியா போயிடும்" அப்படின்றாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.